சார் வணக்கங்க சார். வணக்கம் இந்த சார். வெஸ்டீஜ் உரம் வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க சார். இந்த உரம் வந்து உங்களுக்கு எப்படி திருப்தியா இருக்குது? எப்படி மகசூலா இருக்குது? அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நீங்க விளக்கமா சொல்ல முடியுங்களா? ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க சார். நான் கம்பெனி வளையத்துலேருந்து பேசுகிறேன். செல்வராஜ். நான் விவசாயிங்க சார். அப்புறம் நான் வந்து வெஸ்டேஜ் உரம் 2 ஆண்டு காலமாக பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இது வந்து கதலி வாழைக்கு நான் பயன்படுத்தினேன். ரொம்ப சிறப்பாக மகசூல் கொடுத்தது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 முறை தக்காளிக்கு பயன்படுத்தினேன். 1 முறை சின்ன வெங்காயத்துக்கு பயன்படுத்தினேன். எல்லாமே ரொம்ப நல்லா ஈல்டு கொடுத்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் அடுக்கி வச்சிருக்கு பாருங்க சார். இது அப்படியே வீடியோ எடுங்க தக்காளி. ஓகேங்க சார். ஆ தக்காளி அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. தக்காளி செடி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க வெஸ்டேஜ் உரம். இது வந்து நான் சிறப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். நான் வேறு எந்த உரம் நான் பயன்படுத்துறதில்ல. இதில் வந்து தக்காளிக்குமே மிளகாய் செடி மிளகாய் இருக்குது. அது போக என்னோட பார்த்தீங்கன்னா எலுமிச்சை இருக்குங்க சார். எலுமிச்சை செடி இருக்குங்க. 200 செடி கட்டி வைப்பாங்க. ஓகே சார். இப்படி வாங்க. ஓகே சார். பார்த்து ஓகே. சார் இப்போ வாழைக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி கொடுத்துக்கிறீங்க. சூப்பராக இருக்குது. செடி வளர்த்தி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, பரவாயில்ல. தக்காளி வந்து இந்த அளவுக்கு வளர்த்தி வருது. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே சார். இது காய் பொறிச்ச செடியிலே இவ்வளோ காய் இருக்குது. அடுத்து வந்து மிளகாய் செடி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். மிளகாய் வேறு அந்த பக்கம் இருக்குது. சரிங்க. அடுத்தது எலுமிச்சம் செடி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், எலுமிச்சை செடி கொடுத்துருக்குறேன். ஓகே சார். சூப்பர். 2 மாதம் தான் ஆகிருக்குது அதுக்கு. 2 மாதம் ஆகுதுங்க. ஆமாம், 2 மாதம் தான் ஆகிருக்குது. சரிங்க சார். 200 செடி எலுமிச்சை செடி நட்டிக்கிறேன். சரிங்க சார். அப்புறம் தென்னை மரத்துக்கு அடுத்தது கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் நான். ஓகே சார். ஓகே. ஆமாங்க சார். ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்குது. மொத்தம் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து இந்த வெஸ்டீஜ் உரம் வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தி அளிக்குதுங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குது சார். மண் வளம் செழிப்பாகுது. ஆமாங்க. ரசாயன உரம் போடுறதுனால மண் வந்து மலட்டுத்தன்மையாகுது. மண் பாதிப்பாகுது. அதனால வந்து இப்போ விவசாயம்